என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலமானவுடன் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். 66வது மந்திரம். 66வது மந்திரத்தில் மந்திரம் 65 இந்த உலக வாழ்க்கையை நான் இகழ்வாக கருதினேன் என்றார். மேலும் அந்த வாழ்க்கை நான் செய்த வினைக்கு ஈடாக இறைவன் தந்தது. இதனை இழிவாக பேசுவது என்னுடைய சுதந்திரம் இல்லாத எனக்கு சரியானது அல்ல என்று அஞ்சுகிறார் மாணிக்கவாசகர். அவ்வாறு அஞ்சி என்னை நானே இகழ்ந்தேன், அதனால் என்னை இகழ்ந்தேனை தவிர உன்னை நான் பழிக்கவில்லை. ஆனாலும் என்னை இகழ்ந்ததே ஒரு பிழை, அந்த பிழையை பொறுக்க வேண்டும், மேலும் இந்த வாழ்க்கையை எனக்கு நீக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மந்திரத்தினுடைய சொற்பொருள் பார்க்கலாம். போற்றி என்ற சொல்லுக்கு வணக்கம் என்று பொருள் எடுக்கணும். இழித்தனன் என்றால் என்னை நான் இழிவுபடுத்தினேன். பழித்திலேன் என்றால் உன்னை நான் பழிக்கவில்லைன்னு அர்த்தம். ஆளுடை என்றால் அடிமை கொண்ட, சிவார்ப்பணம் குருவே போற்றி. ஆளுடை என்றால் அடிமை கொண்ட என்று பொருள். கிளம்பு சிவார்ப்பணம் குருவே போற்றி. அடிமை கொண்ட என்று பொருள். பிழைத்தவை என்ற சொல்லுக்கு குற்றங்கள் என்று பொருள். உம்பர் நாடு என்ற சொல்லுக்கு மேல் லோகம் என்று பொருள். சிவலோகம், மேல் லோகம் அல்ல, சிவலோகம் என்று பொருள். இவ்வாழ்வு ஒழித்திடு என்றால் இந்த உடம்போடு இருக்கின்ற இந்த வாழ்வை எனக்கு நீக்குவாயாக என்று கேட்கிறார். முதல்ல இழித்தனன் என்னை யானேங்கிற தொடரை எடுத்து நாம் சிந்திக்கணும். மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பு இன்மை என் உயிருக்கு உயிராக இருக்கும் இறைவன் அறிந்ததாகும். தன்னுடைய அருளால் எல்லாரும் அறியும்படியாக என்னை அடிமை கொண்டு பெருமைப்படுத்தினான். ஆனாலும் என் இயல்பை நான் அறிந்து என்னை நானே தாழ்வாக பேசினேன் என்பதைத்தான் இழித்தனன் என்னை யானே என்றார். இப்போ தான் தொடங்குதா? முதலிருந்தே போயிட்டுருக்கு என்றார். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இதனால் அடிகள் தம் இயல்பு குறித்து தன்னை தாழ்த்தினாலும் அவரை இறைவன் ஆட்கொண்டதை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். ஆதல்னால பிறரெல்லாம் மேன்மைப்படுத்தி மதித்தார்கள். மாணிக்கவாசகர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டாலும் மற்றவர்களெல்லாம் மாணிக்கவாசகருடைய பெருமையை அறிந்து அவரை மதித்தார்கள். அகத்து அன்பு இன்மை குறித்து என்னை நான் இழித்தேன் ஆயினும், அதாவது என மனசுக்குள்ளே எனக்கு அன்பு இல்லைங்கிறதுனால என்னை நானே குறை சொன்னேன். ஆனாலும் நான் உன்னுடைய உடைமையாக இருக்கிறேன். எனவே என்னை பழித்தது உன்னுடைய உடைமையை பழித்ததாகும். அந்த பிழையை நீ பொறுக்க வேண்டும் என்பதைத்தான் எம்பிரான் போற்றி போற்றிங்கிறார். அந்த பிழையை நீ பொறுக்க வேண்டும் என்பதை நேரடியாக கேட்காம அவர் காரணம் இல்லாமல் ஒரு வணக்கம் சொன்னாலே அது மன்னிப்புக்கு சமம் தான். சாரி சார், வணக்கம் சார் அப்படி சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி தான். அதனால் எம்பிரான் போற்றி போற்றி என்று சொன்னார் என்று அடுக்காக சொன்னதுக்கு அதுதான் காரணமாக, அடுக்காக சொன்னதற்கு அது காரணம்ங்கிறார். நம்ம தேவையில்லாமல் 2 வணக்கம் சேர்த்து சொன்னாலே யார்கிட்ட வணக்கம் சொல்கிறோமோ அவங்க பெரிய ஆள் தானே அர்த்தம். அந்த மாதிரி தான். அடுத்து பழித்திலேன் உன்னை என்பதற்கு நான் என்னை பழித்தேனை தவிர உன்னை சிறிதும் பழிக்கவில்லை என்பதை பழித்திலேன் உன்னை என்றார். என்னை ஆளுடை பாதம் போற்றி என்ற இடத்துல என்னை யாவரும் அறியும்படியாக அடிமை கொண்ட திருவடியை நான் எப்பொழுதும் நினைத்து வணக்கம் செலுத்தும் கடமை உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை என்னை ஆளுடை பாதம் போற்றி என்று சொல்கிறார்.
எல்லாரும் அறியும்படியாக என்னை நீ அடிமை கொண்டாய், உன்னை எப்போதும் நினைத்து வணக்கம் சொல்கிற எனக்கு கடமை எனக்கு இருக்குங்கிறத தான் என்னை ஆளுடை பாதம் போற்றிங்கிறதுல சொல்கிறார். இறைவன் மாணிக்கவாசகரை அடிமை கொண்டது உண்மை. இதனை மாணிக்கவாசகரே உணர்ந்து பல இடங்களில் கூறியிருக்கிறார். அவ்வாறு அடிமை கொண்டு உபதேசித்த போது மாணிக்கவாசகர் இறைவனிடத்திலே தன்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் கொடுத்துடுறார். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் என்று பாடுகிறார் என்று அந்த மந்திரத்தில் சொல்கிறார். அவ்வாறு இறைவன் உடைமையாகிய தம்மை மாணிக்கவாசகர் தன்னைத்தானே இழித்து கூறியதற்கு காரணம் அதை பண்டிதமணி சொல்கிறாரு. திருக்கோத்தும்பியிலிருந்து சொல்கிறாரு, நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் என்று கூறியபடி தம் அகத்து மையன்பு இல்லாமை என்கின்றார். அதாவது என்னுடைய மனசுக்குள்ள அன்பு இல்லாததுனால தான் நான் என்னை நானே இகழ வேண்டியது வந்துட்டுன்னு சொல்கிறார். உலகியலில் வைத்து அடிமை நிலையை நினைத்து அங்கனம் கூறினாராயினும் மாணிக்கவாசகருடைய அன்பு அளவிட்டு சொல்ல முடியாதது. அன்புருவமாகி அருள் உருவம் எய்தியவர், அன்புருவமாகி அருள் உருவம் எய்தியவர்னு மாணிக்கவாசகரை மெஷர் பண்ணது அளவிட்டது யாருன்னா வள்ளலார். வள்ளலாருடைய வரியை அப்படியே எடுத்து போட்டிருக்கார் பண்டிதமணி. அன்புருவமாகி அருளுருவம்னு சொன்னது யார்? வள்ளலார் சொல்கிறார். ஆளுடைய அடிகள் மாலைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் தான் நம்ம இதில் பேச போகிறோம், பாலிடெக்னிக்கில் பேச போகிறேன். அங்கே வள்ளலார் குரூப்பு திருவாசகம் முற்றோதல் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட என்ன பேசுகிறது? திருவாசகம் பேசினாலும் அவங்களுக்கு பொருத்தம் இல்லாது, வள்ளலாரை பேசினாலும் அன்றைக்கு பொருத்தம் இல்லாதது. இதை எடுத்தோம்னா எதை எடுத்தார்? வள்ளலார் மாணிக்கவாசகரை பாடுறதை எடுத்தோம்னா அதுக்குள்ளே நிறைய திருவாசகம் இருக்குது. அது ரொம்ப டெக்னிக்காக எடுத்துருக்கிறேன். சொற்பொழிவு நல்லாயிருக்கும், நம்ம பதிஞ்சு போட்டு விடலாம். அதுக்கு அதைத்தான் எடுத்திருக்கிறேன். அதில் இன்றைக்கி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னது? அன்புருவமாகி அருளுருவம் அடைந்தார்னு வள்ளலார் தான் பாடுறார். மாணிக்கவாசகர் சைவர்களால் பெரிதும் போற்றப்பட்டு பிற மக்களால் மறக்கப்பட்டு இருந்த காலத்தில் பிற்காலத்தில் ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளே மாணிக்கவாசகரை வெளியே கொண்டு வந்தது யார் தான்? வள்ளலார் தான். நம்ம வழிபடுற அளவுக்கு தான் இருந்தோம். நூல்களையெல்லாம் நம்ம எடுத்து பெருசாக பேசலை. ஆனால் வள்ளலார் திருக்குறள் வகுப்பு எல்லாம் நடத்தியிருக்கிறாரு, திருவாசகத்தை எல்லாம் பரப்பியிருக்கிறார். யார்? ஏன்னா அவர் மேலே ஒரு நூலே எழுதியிருக்கிறார், ஒரு பதிகமே எழுதியிருக்கிறார், 10 பாடல். வேறு தமிழில் இல்லை, மறந்துடாதீங்க. மாணிக்கவாசகரை பற்றி 10 பாடல் தமிழ்லேயே கிடையாது. ரொம்ப பிற்கால புலவர்களை எல்லாம் சொல்லக்கூடாது. பிற்காலத்தில் இந்த பிரகாசம்ங்கிறவர், கற்பனை களஞ்சியம் அவர்லாம் எழுதியிருக்காங்க, அது வேறு விஷயம். அவங்கெல்லாம் நூலறிஞர்களில் சைவ அடியார்கள் தானே வருவாங்க, மகான்களில் என்ன செய்ய முடியாது, வர முடியாதில்ல. நூலறிஞர் வேறு, இலக்கறிஞர் வேறு, இலக்கிய அறிஞர் வேறு. வள்ளலார்லாம் எதில் வந்துடுவார்? அவங்கெல்லாம் வேறு ஒரு மார்க்கத்தினுடைய நிறுவனராகவே வந்துடுறாருல்ல சார். ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் கட்சி தான். ஆமாம், அதான் சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் கட்சி தான். எம்எல்ஏவே இல்லாமல் பெரிய கூட்டமாக இருந்தாலும் தொண்டர் மக்கள் தான். அதனால் அந்த வள்ளலார் மேல், இந்த மாணிக்கவாசகர் மேல் 10 பாடல்களை அந்த காலத்திலே பாடியிருக்கார். 200 வருஷத்துக்கு முந்தி பாடியிருக்கிறார். அதில் அந்த செய்தியெல்லாம் வருகிறது. அதை இதில் அழகாக பதிவிட்டிருக்கிறார். எனவே இறைவன் மேல் தனக்கு அன்பில்லைங்கிறத மனதில் வச்சு கூட அவர் தன்னை இகழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம்ங்கிறது பண்டிதமணி கருத்தாக சொல்கிறார். உலகியலில் வைத்து சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, நான் மக்களிடத்தில் இறைவன் மேல் அன்பில்லைன்னு சொன்னால் ஏற்க மாட்டாங்க. அதனால் யார் மேலே அன்பு இல்லைங்கிறாரு? என் மேலே எனக்கு அன்பு இல்லைங்கிறது நம்மை சொன்னதாக கொள்ளணும். இறைவன் உடைமையை பழித்தது பெரிய பிழையாகிவிடுமே என்பதனால தான் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றின்னு சொல்கிறார். பிழை பொறுப்பவர் பெரியவர், பிழை செய்தவர் சிறியவர்.
தன்னை இகழ்ந்ததை தவிர மாணிக்கவாசகர் எந்த பிழையும் செய்தது இல்லை. அதையும் அவரே சொல்கிறாரு திருவெண்பால, செய்த பிழையறியே சேவடியே கைதொழுதே. அவரே சொல்கிறாரு, நான் தப்பு செய்ததை எனக்கு தெரியலன்ட்டார். உம்பர்நாடு என்பது சிவலோகத்தை குறித்தது. சிவனே தனக்கு தலைவன் என்பதனால் உம்பர்நாட்டு எம்பிரான் என்றார். இந்த உடம்பு தனக்கு பேரின்பத்திற்கு தடையாக இருக்கிறதுனால இந்த உடம்பை, இந்த வாழ்வை ஒழிக்க வேண்டும், ஒழித்திடு வாழ்வு என்று கேட்டார். முடிவுரை: பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை என்பது காருண்யத்து இரங்கல். இறைவனுடைய அருள் சம்பந்தப்பட்டது. கடமைன்னு சொல்லும்போதே அது அருள் சம்பந்தப்பட்டதாகிறது. அது காருண்யத்து இரங்கல். அப்போ என்ன நுதலிய பொருள்? பதிகம் நுதலிய பொருள். 10 பாட்டுக்கான கான்செப்ட் அடாப்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இழித்தனன் என்னை ஒழித்திடு இவ்வாழ்வு, அது வைராக்கியம். வைராக்கியம்னா பற்றின்மை. என்னை ஆளுடை பாதம் போற்றி என்பது பக்தி. எனவே இந்த 10 மந்திரத்தில் பதிகப் பொருளும் இருக்குது, சதகப் பொருளும் இருக்குது. சில நேரங்களில் பதிக பொருள் இருக்கும், சதக பொருள் இருக்காது. சில நேரங்களில் பக்தி இருக்கும், வைராக்கியம் இருக்காது. இது எல்லாமே இதில் இருக்குது. இந்த மந்திரத்தினுடைய பொருளை ஒரு தடவை வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன், கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா பாருங்கள். என்னை நானே இகழ்ந்தேன் என்பது இறைவன் உடைமையை இகழ்ந்ததற்கு வருந்துகிறார். அடுத்தது எம்பிரான் போற்றி என்பது அதை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2 முறை போற்றி சொல்கிறாரு. நான் என்னை இகழ்ந்தேனே தவிர உன்னை இகழவில்லை, பழித்திலேன் உன்னை என்றார். இறைவனை வணங்குவது தன்னுடைய கடமை என்பதை உணர்ந்து என்னை ஆளுடை பாதம் போற்றினார். மாணிக்கவாசகர் நாம் இறைவன் உடைமைங்கிறத திரும்ப திரும்ப நினைச்சதுக்கு காரணம் அன்றே எந்த ஆவியும் உடலும் என்று அவரே பாடியிருக்கிறாரு. மேலும் அவர் தன்னை புகழ்ந்ததற்கு இது காரணமாக இருக்கலாம். நம்முடைய மனசுக்குள்ளே அன்பு இல்லாமல் போயிட்டேங்கிறது கூட காரணமாக இருக்கலாங்கிறதுக்கு நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், யாவர்க்கும் கீழாம் அடியேனேன்னு சொல்கிறதெல்லாம் அதுக்காகன்னு சொல்கிறாங்க. பிறகு இந்த பிழைகள் எல்லாம் பொறுக்கணுங்கிறதுக்கு பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றினார். ஆனால் அதே மாணிக்கவாசகர் செய்த பிழையறியேன் சேவடியை கைதொழுகேன்னு அவரும் பாடியிருக்கிறாரு. உம்பர்நாடு என்பது சிவலோகத்தை குறித்தது. அந்த சிவலோகத்தில் இருக்கிற சிவனே எல்லாருக்கும் தலைவன்கிறதுனால உம்பநாட்டு எம்பிரான்னார். பேரின்பத்துக்கு உடம்பு தடையாக இருக்குது, ஒளித்திடி வாழ்வு என்று கேட்டார். மற்றதெல்லாம் புரியக்கூடிய பகுதி தான். அடுத்த மந்திரத்தை பதிவு செய்கிறோம். இதை இது பண்ணி பதிஞ்சுக்கிடுங்க. போன வகுப்பில் பதிஞ்சது அழிஞ்சு போச்சு, திரும்ப பதிஞ்சிருக்கிறோம். சரிங்க. 13 நிமிஷம்.